Hello friends, welcome to Make It Easy channel. Daily challengeல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கிலீஷில் இருக்கிற synonyms and antonyms. ஸோ நிறைய பேர் இது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இதில் இருக்கிற மார்க்ஸும் ரொம்ப வேல்யூபிள். நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கிற யூனிட் 2 லெசன் தான் பார்க்க போகிறோம். த நைட் த கோஸ்ட் காட்டன் லெசன் தான். ஸோ அதில் இருக்க புக் பேக் glossary தான் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்ஸில் கேட்குற இம்பார்ட்டண்ட் synonyms and antonyms. ஸோ நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் புக்கில் glossaries ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸும் தான் நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரீகேப் பண்ணாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத வேர்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகும்போது ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்னெசரியாக மார்க்ஸ் விட வேண்டாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஸோ நீங்கள் மீனிங் புரிஞ்சு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ வாங்க glossary ரிவைஸ் பண்ணலாம். glossary நம்பர் 1 attic. atticனா நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்பேஸ் ஆர் ரூம் இன்சைட் த ரூஃப் பில்டிங். ஸோ மேலே ஒரு ரூஃபில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் இல்லைனா ஒரு ரூம் மாதிரி போட்டிருக்கிறது தான் attic. ஸோ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்டு ரூஃப் இருக்கிற இடத்துல they will have a room. So that is called attic. Second one, beweld. Beweldனா reduced to sloping edge. Beweld. Beweldனா இந்த டிவி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. இட் வில் நாட் பி ஸ்ட்ரெயிட், அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்காது. இட் வில் பி லைக் அ லிட்டில் ஸ்லாண்டிங், ஒரு கிராஸ் மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லோப்பிங் எட்ஜ் மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் beweld. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், creaking. creakingனா மேக்கிங் அ ஸ்குவீக்கிங் சவுண்ட் வென் சம்திங் இஸ் பீயிங் மூவ்டு. நம்ம திடீர்னு ஒரு வெயிட்டான திங்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ளோர் வழியாக இழுத்தோம்னா டேபிள் சேர்லாம் ஒரு சவுண்டு ஸ்குவீக்கிங் சவுண்ட் மாதிரி இருக்கும், கீன்னு இழுக்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் creaking. நெக்ஸ்ட்டு டெசர்ட்டர். டெசர்ட்டர்ன்ற ஒரு டேர்ம் வந்து ஆர்மியில் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் வென் அ பர்சன் லீவ்ஸ் ஆர்மி வித்தவுட் எனி பர்மிஷன். ஸோ பர்மிஷன் இல்லாமல் when they are leaving the army, so they are called as a deserter. Next, fifth one, gruffly. Grufflyனா simple meaning is sadly. Sadly or otherwise known as roughly. ஸோ இது ஈஸி. gruff அப்படின்னா sad or rough ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், guinea pig. guinea pig கூட சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ rodent. rodentனா அந்த rat kind of hybrid madri. So which is used in South America, which they are always grown there for food itself. Okay, so that is guinea pig. Next one, holster. holster na it is a holder made of leather carrying handgun. handgun நம்ம போலீஸ்லாம் பார்த்துருப்போம், ஹேண்ட் கன் வைக்கிறதுக்கு they will use some leather purse kind of thing. So that is called holster. Next, hullabaloo. hullabalooனா it is a loud noise made by people who are excited. திடீர்னு இந்த போராட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒரு சவுண்ட், ஒரு loud noise-ஆக they will create. So when people are excited they make a loud noise. So that kind of loud noise is called hullabaloo. Next one, hysterical. hysterical-na it is affected by wildly uncontrolled emotions. So திடீர்னு ஒரு strong emotionsனால நம்ம affect ஆகுறது தான் it is called hysterical. Next one, intuitively. intuitively na without conscious reasoning or otherwise called as instinctively. instinctively or intuitively na நம்ம மனசில் தோணும், திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி something we will feel. பார்த்தோன்னா that person will be in our doors. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு கான்ஷியஸாக திங்க் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே தோணும் இது நடந்துருமோ, இந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ that meaning, that word is called intuitively. Next is indignant. indignantனா feeling or showing anger or annoyance. திடீர்னு கோவப்படுறது, ஒரு அர்த்தமே இல்லாமல் சிலர்லாம் கோவப்படுவாங்க. ஸோ that is called indignant. Next one is patrolman. patrolmanனா nothing is a easy word you can relate. So அது வந்து a patrolling police officer. a patrol police officer தான் it is called patrolman. அடுத்த rafter. rafterனா a beam of the internal framework of a roof. நீங்கள் வந்து இந்த ரூஃப்டு ஹவுஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த நம்ம ட்ராயிங்லலாம் ஒரு வி ஷேப்பில் போட்டு வரைவோல. ஸோ அதுக்கு வந்து ஒரு உட்டன் ஃப்ரேம் வச்சுட்டு தான் அது மேலே they will place the tiles, that brown color அந்த wood tilesன்னு சொல்லுவாங்க. ஸோ that they will place only on the framework. So that framework is called rafter.
அடுத்து ரெண்டிங். ரெண்டிங்னா டியரிங் டு பீசஸ். பீஸாக கிழிச்சு போடுறது தான் ரெண்டிங். அடுத்து ஸ்லாம்டு. ஸ்லாம்டுனா டு ஷட் அ டோர் ஆர் விண்டோ ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆர் லவுட்லி. திடீர்னு ஒரு டோரோ விண்டோயோ டப்புன்னு சாத்துவோம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்லாம்டு. வை ஆர் யூ ஸ்லாமிங் த டோர் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ ஸ்லாமிங் த டோர்னா ஷட்டிங் த டோர் வெரி ஃபோர்ஸ்ஃபுல்லி. அப்புறம் வேம்டு. வேம்டும் கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான். ஸ்ட்ரக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி. இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஸ்லாம்டு மாதிரியே தான். வேர் யூ ஆர் பீட்டிங் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் யாங்க்டு. யாங்க்டுனா டு புல் வித் அ ஜர்க். இது வரைக்கும் நம்ம ஸ்லாம்டு வேம்டெல்லாம் பார்த்தோம். இட் இஸ் லைக் சம்திங் யூ ஆர் டூயிங் ஃபோர்ஸ்ஃபுல்லி. இது வந்து வி ஆர் புல்லிங் சம்திங் வித் அ ஜர்க். இதுவுமே கைண்ட் ஆஃப் புல்லிங் சம்திங். இப்போ ஒரு டேபிள் எல்லாம் நம்ம இழுக்க முடியாமல் வி ஆர் புல்லிங் வித் அ கிரேட் எஃபர்ட் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் யாங்க்டு. லாஸ்ட் மீனிங் ஜித்தர். தட் இஸ் நத்திங் கால் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ஃப்ளாட் உட்டன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து யூஸ் பண்ணி மியூசிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கைண்ட் ஆஃப் இந்த கிட்டார் மாதிரியான, நம்ம கிட்டாருக்குலாம் வி ஹேவ் சம் ஷேப் இல்லையா? இது வந்து இட் வில் பி அ நார்மல் லைக் ரெக்டாங்குலர் உட்டன் பாக்ஸ் தான். ஸோ அதில் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். தட் இஸ் யூஸ் டு பிளே மியூசிக். ஸோ தட் இஸ் கால்ட் ஜித்தர். ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற சினோனிம்ஸ். நெக்ஸ்ட்டு ஆன்டோனிம்ஸ் பார்க்கலாம். நம்ம சினோனிம்ஸில் பார்த்த வேர்ட்ஸ்க்கு உண்டான ஆன்டோனிம்ஸ் தான் இது. கிரஃப்லி. கிரஃப்லினா என்னன்னு பார்த்தோம். ஸோ சேட் ஆர் ரஃப்லி. ரஃப்லாக ஒரு சேடாக பேசுகிறது தான் கிரஃப்லி. ஸோ அதோட ஆப்போசிட் வந்து ப்ளசண்ட்டாக பேசுகிறது, ப்ளசன்ட்லி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டிக்னன்ட். இண்டிக்னன்ட்னா ஷோயிங் ஆங்கர்னு பார்த்தோம். ஸோ அதோட ஆப்போசிட் ஹாப்பி. அடுத்து இன்ட்யூட்டிவ்லி. இன்ட்யூட்டிவ்லின்னா நம்ம என்ன சொன்னோம்? வித்தவுட் கான்ஷியஸாக ஒரு திங்க் பண்ணுறது. ஸோ வி திங்க் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சடன்லி. அதுதான் இன்ட்யூட்டிவ்லியோட மீனிங். ஸோ அதோட ஆப்போசிட் வந்து ப்ரீ மெடிடேட்டட். நம்ம முன்னாடியே யோசிச்சு உண்மையாகவே நம்ம கான்ஷியஸாக திங்க் பண்ணுறது தான் ப்ரீ மெடிடேட்டட். அடுத்து ரெண்டிங். ரெண்டிங்னா டியரிங் டு பீசஸ்ன்னு பார்த்தோம் மீனிங். ஸோ அதோட ஆப்போசிட், டியரிங்க்கு ஆப்போசிட் ஜாயினிங். அடுத்து ஸ்லாமிங். ஸ்லாமிங்னா என்ன பார்த்தோம்? டு க்ளோஸ் த டோர் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆர் இன் அ ஃபாஸ்ட் மேனர்னு பார்த்தோம். ஸோ அதோட ஆப்போசிட் ஓப்பனிங். அடுத்து யாங்க்டு. யாங்க்டுனா என்ன? புல்டு வித் அ ஜர்க்குன்னு பார்த்தோம். ஸோ புல்லிங் சம்திங். ஸோ அதோட ஆப்போசிட் புஷ்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனோட ஆப்போசிட்ஸ். நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸசைசஸ் பார்க்கலாம். லெட்ஸ் லுக் இன் டு த எக்ஸசைசஸ் நவ். ஸோ இந்த பேட்டர்னில் தான் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கும். சூஸ் த சினோனிம்ஸ் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். ஸோ நம்ம மோஸ்ட்டாக பார்த்த க்ளாசரிஸில் இருக்க வேர்ட்ஸ் வரும். க்ளாசரிஸில் இருக்கிற வேர்ட்ஸ் வரும். சில டைம்ஸ் புக்கில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லாத வேர்ட்ஸும் வரும். ஆனால் கொஷின் பேப்பர்ஸில் சில டைம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒரு கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை. எல்லாமே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு தடவை இதை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப தெரியாத வேர்ட்ஸை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி கேட்ட வேர்ட்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட் ஒன்று பார்க்கலாம். He said in a hopeless tone of a despondent beagle. Okay, so despondent beagle na a kind of hopeless sound. சரிங்களா? ஸோ இங்கே வந்து angry, strong இதெல்லாம் வந்து ரிலேட்டட் கிடையாது. ஸோ despairing அதுதான் மீனிங். ஸோ despondentன்ற வேர்டுக்கு despairing. Second one, the ghost that got into our house raised a hullabaloo. ஸோ hullabalooனா நம்ம என்ன பார்த்தோம்? பர்சன்ஸ் ஷவுட்டிங் இன் அன் எக்ஸைட்மெண்ட் இல்லைங்களா? ஸோ அதோட ரிலேட்டட் மீனிங் வந்து லவுட் நாய்ஸ். மற்றதெல்லாம் பாருங்கள், காம்னஸ், காஷன் இதெல்லாம் வந்து ரிலேட்டட் கிடையாது. ஸோ ரிலேட்டட் வேர்ட் இஸ் லவுட் நாய்ஸ். அடுத்து இன் ஸ்மால் சைலன்ஸ் வி ஹர்ட் அ க்ரீக்கிங் இன் த ஆட்டிக். க்ரீக்கிங்னா என்னன்னு பார்த்தோம்? ஸ்குவீக்கிங் சவுண்டுன்னு பார்த்தோம். இது அப்படியே க்ளாசரியில் இருக்கிற வேர்டே தான் ஸ்குவீக்கிங்ன்ற வேர்டு. ஸோ இதை அப்படியே கொடுத்துருக்காங்க. Creaking is squeaking. It is not laughter or sliding. So அதோட மீனிங் வந்து squeaking. Next, burglars, she shouted intuitively. Intuitivelyனா என்ன சொன்னா, நம்ம மனசில் பட்டதை திடீர்னு நடக்கிற மாதிரியே இருக்கும். Without consciousness we will be thinking. So அதோட மீனிங் instinctively. இதுவுமே glossary word தான். Intuitively is instinctively. அடுத்து police were all over the place and drawers were yanked open. Yankedனா என்ன பார்த்தோம்? மீனிங்ல இருந்தது glossary-ல. Pulled with a jerk.
ஸோ எக்ஸாக்ட் வேர்டை பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. சில டைம்ஸ் தான் ரிலேட்டட் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, சில டைம்ஸ் அப்படியே கிளாசரியோட மீனிங்கை கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து half dozen policemen emerged out of darkness. emergedனா என்ன? to come, to appear. emergedனா to appear before. ஸோ அதோட ரிலேட்டட் வேர்ட்ஸ் பாருங்கள். robbed, encroached இதெல்லாம் ரிலேட்டட் கிடையாது. ஸோ எக்ஸாக்ட் மீனிங் வந்து appeared. அடுத்து they began to ransack the floor. ransack அப்படின்னாலே சர்ச்சுங்க. ஸோ இது வந்து இந்த போலீஸ் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ransacking. ஸோ அதோட மீனிங் வந்து சர்ச். ஸோ இதில் ஏதாச்சும் வேர்ட்ஸ் தெரியலன்னா தனியாக எழுதி வச்சுக்கோங்க, அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணாலே போதும், ஞாபகம் இருக்கும். அடுத்து நத்திங் he said gruffly. grufflyனா நம்ம பார்த்தோம், ரஃப்லி, சேட்லின்ற வேர்ட் பார்த்தோம். ஸோ இன்னொரு மீனிங்கும் இருக்குது, harshly. ஸோ இது 3 மீனிங்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று கொஷின் பேப்பர்ஸில் இருக்கும், ரஃப்லின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை சில டைம்ஸ் ஹார்ஷ்லின்னு கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இந்த 3ல் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கிரஃப்லி கேட்டாங்கன்னா. அடுத்து த நரேட்டர்ஸ் கிராண்ட் ஃபாதர் கிரியேட்ஸ் chaos. chaosனா இட் இஸ் கால்ட் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கோரஸ், மேஜிக் இதெல்லாம் கன்ஃபியூஷன் ரிலேட்டட் கிடையாது. டிஸ்ஆர்டர், டிஸ்ஆர்டர்னா இட் இஸ் கன்ஃபியூஷன். நெக்ஸ்ட்டு the reporter looked at me with suspicion. suspicionனா இதுவுமே போலீஸ் ரிலேட்டட் டேர்ம் தான். நீங்கள் ஒரு சஸ்பெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக யோசிப்பாங்க. ஸோ தட் இஸ் கால் சஸ்பீஷியன். ஸோ இதோட எக்ஸாக்ட் மீனிங் டவுட். நெக்ஸ்ட்டு the slamming of the doors had aroused the mother. ஸ்லாமிங்னா நம்ம என்ன பார்த்தோம்? டு க்ளோஸ் த டோர் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆர் நாய்ஸ்லின்னு பார்த்தோம். ஸோ அதோட மீனிங் பாருங்கள், ஷட்டிங் நாய்ஸ்லி. ஸோ இதுதான் ரிலேட்டட் மீனிங். அடுத்து ஷீ பியர்டு அவுட் ஆஃப் அ ரூம். ஷீ பியர்டுனா அந்த எமர்ஜ்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ எமர்ஜ்ட், பியர்டு எல்லாமே கிட்டத்தட்ட சேம். ஸோ அதோட மீனிங் வந்து அப்பியர்டு. அடுத்து வாட் ஆன் earth ஆர் யூ பாய்ஸ் டூயிங்? ஷீ டிமாண்டட். டிமாண்டட்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டரிங் ஆர் ஆஸ்கிங் கைண்ட் ஆஃப் திங். இங்கே வந்து அவங்க கொஷின் கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஆன்சர் பாருங்கள், டைரக்டட், ரிப்ளைட், ஆஸ்க்டு. ஸோ ஆஸ்க்டு தான் ரிலேட்டட் மீனிங். ஸோ டிமாண்டட், ஆஸ்க்டு. நெக்ஸ்ட் ஒன், மதர் மேட் ஒன் ஆஃப் அ குவிக் டெசிஷன். குவிக்னா அதோட மீனிங் ஃபாஸ்ட். இது ஈஸி. அடுத்து ஷீ ஃப்ளங் அப் அ விண்டோ ஆஃப் அவர் பெட்ரூம். ஃப்ளங் அப்னா ஷீ இஸ் த்ரோயிங் சம்திங் அவுட் ஆஃப் த விண்டோ. ஸோ அதோட மீனிங் த்ரோ. அடுத்து ஷீ பிக்ட் அப் அ ஷூ அண்ட் வார்ம்ட் இட் த்ரூ த கிளாஸ். வார்ம்ட் இட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? டு பீட் ஆர் ஸ்ட்ரக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன், ஷீ வார்ம்ட் இட் அக்ராஸ் த நேரோ ஸ்பேஸ். நேரோனா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வழி, ஸ்மால் வித். ஸ்மால் பாத் ஆஃப் ரோடை தான் வந்து நேரோ ரோடுலாம் சொல்லுவோம். ஸோ நேரோவோட மீனிங் ஸ்மால் வித். இட் இஸ் நாட் லார்ஜ் ஆர் வைட், ஸோ இட் இஸ் ஸ்மால் வித். அடுத்து ஃப்ளாஷ் லைட்ஸ் ஷார்ட் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் க்ளீம் அப் அண்ட் டவுன் த வால்ஸ். ஸ்ட்ரீக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ரேஸ். அந்த ரேஸ் ஆஃப் சன் அதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரீக்ஸ். ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் க்ளீம் அப். க்ளீம் அப்னா ரேஸ் தான். ஸோ ஸ்ட்ரீக்ஸ்னா ரேஸ் ஆஃப் லைட். அடுத்து ஓப்பன் அப் கிரைட் அ ஹோர்ஸ் வாய்ஸ். ஹோர்ஸ்னா ரஃப் வாய்ஸ். நம்ம அங்கே கிரஃப்லி அதெல்லாம் பார்த்தோம்ல. ஆனால் கிரஃப் வந்து சம்திங் ரிலேட்டட் டு சேட்னஸ் ஆல்சோ. ஆனால் இங்கே ஹோர்ஸ்ன்றது இட் இஸ் ரஃப். அடுத்து ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் தெம். ஸோ லெட் தெம் இந்த இடத்துல வந்து நீங்களே ஈஸி மீனிங் வித் சென்டென்ஸே இருக்கும். ஸோ ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் தெம். லெட் தெம்னா டு அலவ் தெம். அடுத்து பட் மதர் would not hear of it. hearனா listen. அடுத்து attic. My mother was asleep in one room upstairs. Grandfather was in the attic. atticனா என்னன்னு பார்த்தோம்? a small space in the roof. அதுதான் attic. ஸோ இந்த atticமே கொஷின் பேப்பர்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் 1-2 கொஷின் பேப்பர்ஸில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் இருக்க ஆண்டனம்ஸ் ஓட எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஷீ பிக்ட் அப் அ ஷூ அண்ட் வார்ம்ட் இட் த்ரூ த விண்டோ. வார்ம்ட் இட்னா மீனிங் பார்த்தோம், டு த்ரோ அவுட் ஆர் சம்திங்.
ஸோ வேம்டுனா வந்து டு ஸ்ட்ரக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லின்னு பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள் டேப்ட், த்ரூ இதெல்லாம் ரிலேட்டட் வேர்ட்ஸ், ஆப்போசிட்ஸ் கிடையாது. ஸோ புல்லிங் தான் இதோட ஆப்போசிட், புல்டு. வேம்ட் இஸ் புல்டு. அடுத்து நத்திங் ஹீ செட் கிரஃப்லி. கிரஃப்லின்னா நம்ம என்ன பார்த்தோம், சேட்லி, ரஃப்லி. இதெல்லாம் பாருங்கள் ஆப்ஷன்ஸ்லேயே சேட்லி, ரஃப்லிலாம் ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்போசிட் வந்து ஹாப்பிலி. The light still shone palely down the stairs. பேலினா வந்து ஒரு லைட் கலர்ஸ் தான் நம்ம பேல் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ஆப்போசிட் வந்து பிரைட். அடுத்து the cops were reluctant to leave without getting their hands. Reluctantனா they refusing. சரியா, reluctantனா refusing. அதோட உண்மையான மீனிங் கைண்ட் ஆஃப் you are not accepting. ஸோ அதோட உண்மையான அதுக்கு ஆப்போசிட் வந்து ரிலக்டன்ட்டோட ஆப்போசிட் ஈகர். யூ ஆர் ஷோயிங் சம்திங் ஈகர்னஸ் டு தட். ஸோ ரிலக்டன்ட்டோட ஆப்போசிட் ஈகர். அடுத்து தேர் வேர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ மேன் வாக்கிங் ரேப்பிட்லி. ரேப்பிட்லினா மீனிங் என்ன, ஃபாஸ்ட். ஸோ அதோட ஆப்போசிட் ஸ்லோலி. த ரிப்போர்ட்டர் லுக்ட் அட் மீ வித் அ மிங்கிள்டு சஸ்பீஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சஸ்பீஷன்னா நம்ம சினோனிமில் பார்த்தோம் டவுட். ஸோ டவுட்ஃபுல்லாக இருக்கிறது தான் சஸ்பீஷன். ஸோ அதோட ஆப்போசிட் யூ ஆர் ட்ரஸ்டிங் சம் ஒன். ஸோ சஸ்பீஷனோட ஆப்போசிட் ட்ரஸ்ட். அடுத்து we laughed with his imaginative stories. இமேஜினேட்டிவ்னா என்ன, சம்திங் விச் இஸ் நாட் ட்ரூ இல்லையா. ஸோ அதுதான் இமேஜினேட்டிவ். ஸோ அதோட ஆப்போசிட் ட்ரூ ஆர் ரியல். அடுத்து he had forgotten all about what had happened. ஸோ forgottenனா என்ன, மறந்துட்டோன்னு அர்த்தம். ஸோ அதோட மீனிங் remembered. forgotten ஓட ஆப்போசிட் வந்து remembered. Next one, a corp cursed and shot his hand to his shoulder. cursedனா சாபம் விடுறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதோட ஆப்போசிட் என்ன, blessed. cursed, blessed. The indignant old man belonged to the house. indignantனா நம்ம என்ன பார்த்தோம், ரஃப்னு ஒரு மீனிங் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து அதோட ஆப்போசிட் calm. You are very calm and patient. So indignant ஓட opposite calm. 5 or 6 cops sprang for the attic door before I could intervene and explain. Interveneனா உள்ள நான் இன்வால்வ் ஆகிறது தான் intervene. ஸோ இதோட ஆப்போசிட் வந்து disregard. I am not objectingன்ற மாதிரி. ஸோ disregard. அடுத்து I realized that it would be bad if they burst it on grandfather. Badக்கு opposite good. அடுத்து he believed that general Maid's men were beginning to retreat. retreatனா advance. அதோட retreatோட opposite advance. அடுத்து the night had been distinctively a defeat for them. defeatனா to lose இல்லையா. அதோட மீனிங் வந்து lose. அப்போ the opposite வந்து success. அடுத்து furthermore they obviously didn't like the layout. obviouslyனா certainlyன்னு அர்த்தம். ஸோ அதோட ஆப்போசிட் doubtfully. grandfather was fresh as a daisy. fresh, he is so fresh. ஸோ அதோட ஆப்போசிட் tired. over his third cup of coffee he glared at Herman and me. glaredனா கோவமாக பார்க்கறது தான் glared. ஸோ இங்கே அதோட ஆப்போசிட் smiled. அடுத்து none of you bothered to leave a bottle of water beside my bed. ஸோ botheredனா you did not even think. ஸோ you did not worry அந்த மாதிரி. ஸோ அதோட ஆப்போசிட் வந்து unworried. with that he fetched the officer who found the jither. fetchedக்கு meaning to get something. ஸோ அதோட ஆப்போசிட் released. grandfather grabbed Jitter's gun from the holster. ஸோ grabbedனா to get something, to எடுக்கிறது. ஸோ இதோட ஆப்போசிட் freed. police were all over the place and the doors were yanked open. yankedனா நம்ம என்ன பார்த்தோம், pulled with a jerk. ஸோ புல்லுக்கு ஆப்போசிட் push. ஸோ இவ்வளோ தான் இதில் இந்த லெசன் யூனிட் 3ல் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய synonyms and antonyms. ஓகே, ரெஃபர் பண்ணுங்க, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத வேர்ட்ஸை தனியாக எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.